எங்க ஒருத்தனுக்கு சண்டையில் அடிபட்டு கண்ணு போயிடுது. அவனுக்கு சர்ஜரி பண்ணி புது கண்ணு வைக்கிறாங்க. அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் அவன் நார்மலாவே இல்ல. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் இவனுக்கு பயங்கரமான தலைவலி வருது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பெரிய டாக்டர் போய் பாக்குறான். இவனோட கண்ணை செக் பண்ண டாக்டர் பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா இப்ப இருக்கிற கண்ணு மனுஷங்களோட கண்ணு கிடையாது, நாயோட கண்ணு அப்படிங்கிறாரு. ஆபரேஷன் அன்னைக்கு இவனோட கண்ணை எடுத்துட்டு வர வந்தா அந்த நாயோட கண்ணையும் எடுத்துட்டு வந்திருப்பான். இந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறப்ப அவன் நாயோட கண்ணை மாத்தி கொடுத்துடுறான். அதை ஒழுங்கா பார்க்காத டாக்டர் அதை வச்சு ஆபரேஷன் பண்ணிடுறாரு. இத கேட்டது அவன் ரொம்பவே கோபமாகிடுறான். இந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போட போறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றார், இதுக்கு முன்னாடி நிறைய தடவை விலங்குகளோட உறுப்பு எடுத்து மனுஷங்களுக்கு வச்சு நிறைய பேரை காப்பாத்தி இருக்காங்க அப்படிங்கிறாரு. இன்னும் 2 வாரத்துல எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணி தரேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அதை கேட்டவன் அமைதியா வீட்டுக்கு போகிறான். ஆனா இவனுக்கு யாரோ சுடுற மாதிரி இவனுக்கு அடிக்கடி விஷுவல் வருது. என்ன ஆகிருக்குன்னா அந்த நாய் ஒரு போலீஸ் நாய். அது ஒரு கேஸ விசாரிக்கிறப்ப யாரோ அதை சுட்டு கொன்னு இருப்பாங்க. அந்த நாய் கடைசியா பார்த்த உருவம் தான் இவனுக்கு இப்ப விஷுவலா வந்து